ஒரு மலை கிராமத்திற்கு அருகில் உள்ள அடர்ந்த காடுகளில் பல்வேறு விலங்குகள் வசித்து வந்தன. அங்கிருந்த புலி சீலன் மிகவும் கடுமையான வேட்டைக்காரன். அவன் வேட்டையாடிக் கொண்டிருந்த பல விலங்குகளை தனது உணவாக மாற்றினான். அதே காடில் முத்து என்ற அழகான மானும் வாழ்ந்தது. முத்து எப்போதும் அச்சத்துடன் புலி சீலனை பார்த்து மிரண்டு கொண்டே இருந்தது. ஒருநாள் முத்து தனியாக காடு முழுவதும் பயணிக்க முடிவு செய்தது. அது தனக்குத் துணையாக தனது நண்பர்களான சில குரங்குகளை அழைத்துக் கொண்டது. அவர்களெல்லாம் இணைந்து காடு முழுவதும் சுற்றி பார்த்தனர். ஆனால் சீலன் புலி இதை தூரத்திலிருந்தே பார்த்து இந்த மானை இன்று பிடித்துவிட வேண்டும் என்று எண்ணியது. முத்துவும் அதன் நண்பர்களும் ஒரு தண்ணீர் நிலைக்கு அருகில் சென்று தண்ணீர் குடித்தனர். அந்த நேரத்தில் சீலன் தனது வேட்டைத் திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்தது. புலி மெதுவாக மான் இருக்கும் இடத்திற்கு அருகில் வந்து அதை பிடிக்க முயற்சி செய்தது. முத்து அச்சத்தில் வேகமாக ஓட ஆரம்பித்தது. புலி சீலன் அதை வேகமாகத் தொடர்ந்து வந்தது. குரங்குகள் மிகுந்த சத்தமாக அலறின. அதனால் காட்டு மிருகங்கள் எல்லாம் விழித்துக் கொண்டன. முத்து தனது வேகத்தை அதிகரித்தது. ஒரே நேரத்தில் அதற்குப் பின்னால் சீலன் பின்தொடர்ந்தது. புலி வேகமாக நெருங்கி வந்தது. அந்த நேரத்தில் முத்து திடீரென ஒரு பெரிய கல்லுக்கு எதிராக ஓடிக்கொண்டு திடுக்கிட்டது. கல் அருகில் மாமரம் ஒன்று இருந்தது. முத்து விரைவாக அந்த மரத்தின் மீது ஏறியது. சீலன் புலி அவனுக்கு கீழே மாறி பார்வையுடன் பார்த்து கொண்டிருந்தது. அடியே, என் வேட்டையை எப்படி தவிர்த்தாய் என்று சீலன் வெறித்துப் பார்த்தது. முத்து உயரமாக உள்ள மரத்திலிருந்து சிரித்து, உனக்கு என்ன பலமுள்ள வேட்டைக்காரனாக இருக்கலாம், ஆனால் நான் நுண்ணிய தந்திரம் கொண்டவனாக இருக்கிறேன். எனக்கு என் உயிரைக் காக்கத் தெரியும் என்று கூறியது. சீலன் புலி முகம் குனிந்து மற்றொரு நாள் வேட்டைக்குப் பின் திரும்பியது. முத்து தனது நண்பர்களுடன் சந்தோஷமாக மரத்திலிருந்து கீழே இறங்கி மீண்டும் தன் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் தொடர்ந்தது. அவ்வாறு முத்துவின் தந்திரம் மற்றும் சீலனின் வேட்டை கடினம் என்றாலும் முத்துவின் புத்திசாலித்தனத்தால் அது தனது உயிரைக் காத்துக் கொண்டது. இந்த கதையின் மூலம் ஆற்றலுக்கு மேல் புத்திசாலித்தனம் மிக முக்கியம் என்பதை உணர்த்துகிறது.